ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடவ நாட்டுக்கால் சூப்புங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்கு வந்து பாறை இடுக்கில் வரும். இதுக்கு வெங்காயம், 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 5 பூண்டு இருக்கட்டும். இந்த அளவு வந்து நம்ம வந்து மிளகு போதுமா? மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பு தானே செய்யணும். கிழங்கு பேர் திருப்பி சொல்லவே இல்லை. நான் கிழங்கு பேர் சொல்கிறேன், சொல்லுங்க. வரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சீரகம் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். சீரகம் எதுக்குன்னா செரிமானத்துக்கு உதவும். அதனால நம்ம சீரகத்தை சேர்த்துக்கிறது நல்லது. முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க. ஏங்க இதில் பெருங்காயம் போடக்கூடாதுங்களா சிவா? பெருங்காயம் வந்து குழம்புக்கு தான் போடணும், சூப்புக்கு போடக்கூடாது. சொல்லுங்க சிவா, சொல்லுங்க 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 சொல்லுங்க. சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். இது வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு 5 பேர் சாப்பிடலாம். நீங்க இவ்வளோ பெரிய கிழங்கு வந்து 5 பேர் சாப்பிடலாம்? இதுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. இவ்வளோ பெரிய கிழங்குல 5 பேர் சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க. இந்த கிழங்குல தான் 5 பேர் சாப்பிட முடியும். ஸோ இதை உடைச்சோம்னா உள்ள வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். இது வந்து நேற்றுக்கு உடைச்சது வெள்ளை கலர்ல இல்லை. ஆனால் இதை நம்ம வெட்டிடுவோம். இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணுறோம், இந்த கிழங்கை வந்து இப்படி இருக்கிற கிழங்கை வந்து நம்ம உரிக்கிறோம். இது ஆக்சுவலாக வளர்றதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட இது எப்படி வளரும்? பாறையோட ஈரப்பதத்தில் வளரும். இதுதான் அதோட இலை. இது எங்கே கிடைக்கும்? ஆக்சுவலி இது கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதமான மலை பிரதேசத்தில் கிடைக்கும். அப்போ எல்லா மலை பிரதேசத்துலையும் கிடைக்குங்களா? அது கிடைக்காதுங்க. அப்புறம் எங்கே கிடைக்கும்? இது வந்து ஏற்காடு, அதை விட்டிங்கன்னா கொல்லிமலை, இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும். அது கடையில் விற்கிது. அது வந்து எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் வாங்குறது வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி மலை. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் சூப் குடிக்கிறீங்கல்ல, இப்போ வந்து முடவங்காட்டு சூப் அப்படின்னு சொல்லி குடிக்கிறீங்க இல்லையா? அவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்களா? அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு. இதை நம்ம இப்படி செதுக்கி உள்ளே இருக்கிற இஞ்சி சீவர மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது தாய்மார்களே. இது வந்து இஞ்சி சீவர மாதிரி தான். தாய்மார்கள் மட்டும்தான் சமைப்பாங்களா? தந்தைமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள்லாம் சமைக்க மாட்டாங்களோ? அவங்களுக்குலாம் வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? இந்த ரெசிபி யார் சொல்லி கொடுத்தாங்க? 4 யூடியூப்ல பார்த்து செய்ய வேண்டியது. யூடியூப்ல பார்த்து செய்ய வேண்டியது யார் சொல்லி கொடுப்பா? ஏன் எங்கள் அம்மா சொல்லி தரலையா? எங்கள் அம்மா எனக்கு திங்க மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். மருதி எனக்கு மாவை சொல்லி தராம விட்டுட்டாளா? திங்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துச்சு. அப்படியா? என்ன பண்ணுறீங்க? வேற ஏதாவது உரிக்கிறது கூட வரமாட்டேங்குது. இன்னும் வீட்டில் அத்தனை கத்தி வாங்கி போட்டிருக்காள், எடுத்துகிட்டு வந்து உரிக்க வேண்டியதான். இப்போ நீ செய்யறது எத்தனை பேர் சாப்பிடலாம்? 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர் 5 பேர், அவ்வளோதான். அவ்வளோதான் சாப்பிட முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு சிலது இந்த நார் மாதிரி வருது. சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எதுக்கு சாப்பிட்றதுன்னா எலும்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, நம்ம இந்த ஜாயிண்டில் இருக்கிற ஜவ்வெல்லாம் கொஞ்சம் வலுப்படும். ஜாயிண்டில் இருக்கிற ஜவ்வு வலுப்படுமா? இதனால வந்து யாருக்கு நடத்தோம்னா இந்த பிளட் டெஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டாக்டருக்கு இது வந்து இந்த சொல்லுங்க 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 ரீஏஜென்ட் சப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்கு ஒரு பெரிய ஆப் வந்துருச்சு. 3 நாள் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் இந்த கிழங்கெல்லாம் வந்து வயிறு கப்ப கப்பா கப்ப கப்பா. இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவன் கொடுத்த வர பிரசாதம். அதாவது பாறை இடுக்கில் விளையாடுறதுனால, பாறை சந்தில் இருக்குன்னு சொல்லாது.
பாறை எடுக்கு பாறை சந்து எல்லாம் ஒன்று தானே? எல்லாம் ஒன்று தான். டீசெண்டாக சொல்லி பாறை சந்து. தமிழில் வார்த்தைகள் அதிகம், எப்படி வேணாலும் நீ பேசலாம், அது எப்படி வேணாலும் மாறும். சரி, இப்போ கிழங்க பற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படி தான் வெட்டிக்கணும். எதுவும் சொன்னீங்க ஆர்த்தோ டாக்டர்லாம் போக தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி. அஃப்கோர்ஸ் அது வந்து உண்மையாலுமே ஆர்த்தோ டாக்டர்கிட்ட வந்து நம்ம வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம் போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன் அக்கா அப்படின்னா, சொல்லுங்கக்கா. ஒரு சில பேர் பொங்குறாங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பாதிக்குதுன்னு. அதுக்கு யார் என்ன பண்ணுறது? ஆண்டவன் கொடுத்த வர பிரசாதம். ஒரு காலத்துல எல்லாம் இப்படி தான் இருந்தாங்க. இதுதான் இது வந்து ஆக்சுவலாக இஞ்சி இதான் வந்து இதுதான் வந்து இதோட பவர் வந்து நம்ம என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, சரிங்க, இதோட பவர் நம்ம என்ன. நீங்க பேசுங்க, ஆனா நீங்க பேசுங்க. என்ன யாராவது பேச விடுங்களே. நீங்க ஐயோ அண்ணா நீங்க பேசுங்க. நீங்க வந்து உங்க 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 குடும்பம் உங்க ஃபேமிலி வந்து ஒரு மேல மேல இங்க இது மாத்திரம் பேசுறாங்க, இது மாத்திரம் பேசுறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் தான் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது. என்ன மாத்தும்? பல்ல விளக்காம இப்படிலாம் சாப விடாத, சரியா? அது பலிக்காது. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. யங்ஸ்டர்ஸ், சின்ன குழந்தைங்க, ஒரு 6 வருஷ குழந்தை, இந்த மாதிரி குழந்தைங்கலாம் அவன் என்ன சொல்றான்னா நீ ஏன் குடிக்கிறேன்னு கேக்குறான். அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமாங்கிற மாதிரி. ஐந்தில் வளையாதது 50இல் வளையுமா? யாரு காப்பி? 5இல் வளையாதது 50இல் வளையுமா? யாரு காப்பி ரைட் வாங்கி வச்சிருப்பா? அவன் தானே ஓனர். எல்லாத்துக்கும் நான் சொல்ல போது என்னன்னா, சிவசுப்பிரமணியன் தான் வந்து ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைலோட ஓனர். அவனை வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்றோம்? போட்டு அரைக்க போறோம். அரைக்க போறீங்களா? அரைங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இருக்கிற உடம்புகள் இருக்கிற எலும்புகள்லாம் சும்மா ஜூன்னு நிற்கும். நேற்று எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு. அரைச்சதுக்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்கும். தெரிஞ்சுக்குங்க. சரிங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இல்லைன்னா இப்போ வந்து என்ன எடுத்துக்கணும் அதெல்லாம் சொல்லுங்க. அவ்வளோதான். 8 மினிட் ப்ளீஸ். இதை குடிச்சு தான் உனக்கு காஃபி. இதை வந்து அரைச்சாச்சுங்க. அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு குக்கரில் போடுங்க. உங்கள் வீட்டில் நல்ல குக்கர் இது இருந்ததுன்னா அதில் போடுங்க. இந்த அளவு போட்டு வச்சுக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. சரிங்க. உப்பு நான் வந்து மேக்ஸிமம் நான் உப்பு போடுறது கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த அளவு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து 2 சொம்பு தண்ணி. மறந்துடாதீங்க மக்களே, 2 சொம்பு தண்ணி. 2 சொம்பு தண்ணி 2 சொம்பு ஊற்றிக்கிங்க. இதில் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணி ஊற்றி ஏன் அதை வேஸ்ட் பண்ணுவானே? ஏன்னா இது வந்து ஒரு அரிய பொருள், கிடைக்காது. இல்லை, அதனால வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி கழுவி அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். சரிங்க. அது ஓரளவுக்கு தான் கழுவ முடியும். நீங்கள் சோப் போட்டு கழுவுனீங்கன்னா சூப்பு சாப்பாயிடும். விம் லிக்விட் போட்டு கழுவலாமா? உங்கள் வயிறு க்ளீன் ஆயிடும். 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இதில் 1 சொம்பு தான் ஊற்றிருக்கேன். இன்னொரு சொம்பு நான் போய் பிடிச்சிட்டு வந்து ஊற்றுறதுக்கு எனக்கு முழங்கால்லாம் வலிக்குது. என்ன 4 நாளாக சூப் குடிக்கிறீங்க, முழங்கால் வலிக்குதுங்கிறீங்க. 3 விசில் வரும். 3 விசில். 3 விசிலா 5 விசிலா? 3 விசில். சிவா அவன் மூஞ்சி தெரியுது இதில். ஏற்கனவே நீ வீடியோவில் தெரியுது. திறக்க முடியல. அழுத்தி போடுறா கூறுகட்ட கூட. ஐயோ காலி பண்ணிடுறான் போல இருக்கு. டேய் இது இப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுத்து தொலைய இரும்.
இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை வந்து 3 விசில். இதில் பொங்கி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 விசில் நிறுத்திக்கலாம். பொங்காமல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 விசிலோ 5 விசிலோ விட்டுக்கலாம். மஞ்சள். Thank you. Please subscribe our channel.